ஹலோ. ஸோ இந்த வீடியோல எப்படி உங்களுக்கு அனகோண்டாவை நான் டவுன்லோட் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ அனகோண்டா ப்ராம்ப்ட்ல இங்க விண்டோஸ் இருக்கு இல்லையா, இங்க விண்டோஸ் செக் பண்ண இடத்துல நீங்க 64 பிட்டா இருந்ததுன்னா நீங்க இந்த லிங்க் நீங்க எடுக்கணும். இன்கேஸ் நீங்க செக் பண்ணதுல 32 பிட்டா இருந்ததுன்னா நீங்க இந்த லிங்கை செக் பண்ணணும். ஸோ இந்த ஃபைலும் சரி லிங்க்கும் சரி ரெஸ்பெக்டிவ் வீடியோக்கு கீழே வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா காப்பி பண்ணி ப்ரௌசர்ல குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு நீங்க பேஸ்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இது டவுன்லோட் பண்றதுக்கு கேட்கும். ஸோ தட் நீங்க என்ன பண்ணிடுங்கன்னா ஈஸியா டவுன்லோட் பண்ணிடுங்க. நீங்க மற்ற சாஃப்ட்வேர் ஆல்ரெடி ரன் பண்ணிருக்கீங்கன்னா இது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது, ரொம்ப ஈஸியாவே உங்களால இன்ஸ்டால் பண்ணிட முடியும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இன்ஸ்டால் வந்து C கோலன்ல தான் பண்ணணும். C கோலனை தவிர்த்து நீங்க வேற எந்த கோலன்ல பண்ணாலுமே அது ஒழுங்கா ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆகாது. ஸோ C கோலன்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களான்னு மட்டும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி அவ்வளவுதான். ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.